நான் யாருன்ற வார்த்தை ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வேர்ட். ஒரு நிமிஷம் இந்த கேள்வியை கேட்டு பாருங்க உங்களுக்குள்ள. நான் யார்? இது ஒரு சாதாரணமான கேள்வியும் இல்லை. இதுக்கான பதிலை அறிஞ்சு கொள்றதும் ஒரு சாதாரண ஒரு விஷயமும் கிடையாது. அதுக்கு காரணம் உங்கள் முன்னாடி இன்னைக்கு இருக்கிறது இந்த லைஃப். இந்த வாழ்க்கையில் இருக்கிற உங்களோட அனுபவங்கள், பிரச்சனைகள், பொறுப்புகள் இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா இந்த வாழ்க்கையோட உங்களுக்கான அடையாளத்தை உருவாக்கி வச்சிருக்கு. உங்களுக்கு ஒரு பணப்பிரச்சனை இருக்குன்னா ஒரு பணப்பிரச்சனை உள்ள நபராக இந்த வாழ்க்கை உங்களுக்கே உங்களை காட்ட ஆரம்பிக்குது. கடன் இருந்துச்சுன்னா உங்களோட கடனாளி என்ற பிம்பத்தை உங்களுக்கு முன்னாடி உருவாக்கி அது வைக்குது. உங்களுக்கு குழந்தைகள் இருந்தால் நான் ஒரு பெற்றோர், எனக்கு பொறுப்புகள் இருக்குன்னு உங்களுக்கு இந்த வாழ்க்கை காட்டுது. ஒரு குடும்பம் இருந்துச்சுன்னா எனக்கு நிறைய கடமைகள் இருக்குன்னு அது சொல்லுது. இப்படி வாழ்க்கையோட அனுபவங்கள் மூலமாக ஒரு குறிப்பிட்ட அடையாள வட்டத்துக்குள்ளே நீங்கள் சிக்கப்பட்டிருக்கீங்க. அதனால் நான் யார்ன்ற கொஷனை நீங்கள் உங்களை நோக்கி கேட்கும்போது, நான் ஒரு கணவன், நான் ஒரு மனைவி, நான் ஒரு தந்தை, நான் ஒரு தாய், நான் இந்த கேஸ்டை சேர்ந்தவன், இந்த மதத்தை சேர்ந்தவன், இந்த நாட்டை சேர்ந்தவன், இந்த பிரச்சனைக்கு சொந்தக்காரன், இது என்னோட ஹேபிட், நான் ஒரு கோவக்காரன், இந்த எமோஷன்ஸோட, சாப்பாடுகளோட, டீயோடன்னு சொல்லி விதவிதமாக நாங்கள் எங்களை அடையாளப்படுத்தி கொள்கிறோம். எங்களோட அடையாளங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த பதில்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் இது எல்லாமே எங்களோட வாழ்க்கையோட ஒரு பாத்திரங்கள் தான். எப்படி நீங்கள் அணிகிற ட்ரெஸ் நீங்கள் இல்லை, அதுபோல் எந்தெந்த அடையாளங்கள் நீங்கள் குறிப்பிட்டு வச்சுருக்கீங்களோ அந்த அடையாளங்களும் நீங்கள் கிடையாது. இந்த உடலை என்னோட உடல்னு சொல்கிறீங்க, ஆனால் இந்த உடலை உங்களுக்குள்ளே இருந்து கவனிச்சிட்ருக்கிற நீங்கள் யார்? எண்ணங்களையும் மனசையும் நீங்கள் வச்சிட்ருக்கீங்க. அந்த எண்ணங்களை கவனிக்கிற உங்களுக்குள்ளே இருக்கிற விழிப்புணர்வு யார்? அங்கே தான் உண்மையான ஆன்மீக தேடல் என்று உருவாகுது. இந்த கேள்விகளில் தான் எங்களோட முதல் ஸ்டெப் இன் ஸ்பிரிச்சுவலை நம்ம எடுத்து வைக்கிறோம். நான் சொல்கிறத நல்ல கவனமாக கேளுங்க. நீங்கள் இந்த உடலும் இல்லை, நீங்கள் இந்த மனமும் இல்லை, உங்களோட அடையாளங்களும் அனுபவங்களும் நீங்கள் இல்லவே இல்லை. இது எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்கிற தூய விழிப்புணர்வு, அதுதான் உங்களோட உண்மையான இயல்பு. ஆனால் இந்த உண்மையை உணர்றதுக்கு உங்களோட கான்சியஸ் சூப்பர் கான்சியஸாக மாறணும். வாழ்க்கையின் குழப்பங்களில் சிக்கப்படாத மனதை கொண்டு வர வேணும். பயம், கவலை, பதற்றம், எதிர்மறை சிந்தனைகள்லேருந்து உங்களை வெளியே கொண்டு வந்து உங்களோட உண்மையான எமோஷனான ஆனந்தத்தை நீங்கள் டச் பண்ணால் நீங்கள் உங்களோட கான்சியஸ்லேருந்து சூப்பர் கான்சியஸ் லெவலை நீங்கள் அடைஞ்சு கொள்ள முடியும். அந்த நிலையில் ஒரு நாள் நான் யார்ன்ற கொஷின் உங்களுக்குள்ளே வரும்போது, நான் யார் என்ற கேள்வி அப்போ உங்களுக்கு வெறுமனே கேள்வியாக இருக்காது, அது உங்களோட ஒரு சோல்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளுவீங்க, நான் தேடிய உண்மை இங்கே வெளியில் இல்லை, அது இவ்வளோ காலமாக எனக்குள்ளே தான் உறங்கிட்டு இருந்தேன்.